வணக்கம். ஒரு வழியா சிங்கப்பெண் அதிரடைவு விரைவு படையை வந்து என்ன பண்ணிட்டாரு, விஜய் அவர்கள் ஓபன் பண்ணிட்டாருங்க. பல சர்ச்சைகள் எழும்புச்சு, பல குளறுபடிகள் எழும்புச்சு. விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிருச்சு. இந்த 1 மாசத்துக்குள்ளாகவே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமைகள், குற்ற சம்பவங்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு சீர்கெட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி விமர்சனங்களும் கருத்துகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. சிங்கப்பெண் அதிரடி விற்பனை ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்பாகவே ஓபன் பண்ண வேண்டியது, இனாகரேஷன் பண்ண வேண்டியது. ஆனா அப்போதைக்கு விஜய் அவர்கள் இந்த சிங்கப்பெண் அதிரடி விற்பனை முக்கியமா, இல்ல தன்னுடைய மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமியோட இல்ல திறப்பு விழு முக்கியமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது எதை சூஸ் பண்ண போறார் விஜய் அப்படின்னு எல்லாருமே உற்று நோக்கி பார்த்திருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, எனக்கு சிங்கப்பெண் படை வேண்டாம், என் மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி கிரகப்பிரவேசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வண்டியை யூட்டர்ன் அடிச்சு என்ன பண்ணிட்டாரு, ஜெகதீஷ் வீட்டுக்கு போயிட்டாரு. யார் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் அமைப்பு அப்படின்றத ஒன்றை உருவாக்கி சினிமாவில் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ரூட் மாஃபியா அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பயங்கரமா பூதகரமா வெடிச்சது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதன் வழியா வந்தவர் தான், விஜய்க்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் தான் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம சங்கீதா தரப்புல, அதாவது விஜயுடைய மனைவி சங்கீதா இருக்கிறாங்களே, அவங்க தரப்புல இருந்து வைக்கிற வாதங்கள் குற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெகதீஷ் பழனிசாமியால தான் நான் இன்னைக்கு டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் எங்க குடும்பத்தோட, என் பையனோடையோ என் பொண்ணுடையோ என்னோடையோ வாழாததுக்கு காரணமே இந்த ஜெகதீஷ் பழனிசாமி தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க பொதுவெளியில முன்வைக்கப்படுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பக்கம் நம்ம போக தேவையில்ல. இப்போ நம்ம மேட்ருக்கு வந்துருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெகதீஷ் பழனிசாமியோட இல்ல திறப்பு விழா தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, சிங்கப்பெண் அதிரடி விடுப்படை திறப்பு விழாவை என்ன பண்ணாரு, தள்ளி வச்சாரு. அதுக்கப்புறம் பல விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது. இவர் தான் விஜய் தான் சொன்னாரு, என் மக்களுடைய பணத்தை வந்து நான் 1 ரூபாய் கூட என் பாக்கெட்ல எடுத்துக்க மாட்டேன், வீணா விரயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த திறப்பு விழாவுக்கு எத்தனையோ லட்சங்கள் செலவிடப்பட்டது. அந்த ஆடிட்டோரியத்துக்கு, அந்த நேரு உள் விளையாட்டு இருக்குல்ல, அந்த ஆடிட்டோரியத்துக்கு காசு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாம சேர்கள், சவுண்டு எல்லாமே நிறைய இருக்குது. மைக்கு, லைட் செட்டு, பேனர், அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு கிட்டத்தட்ட ₹1,00,000 வந்து என்ன பண்ணிருக்கு, செலவழிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரே ஒரு செகண்டால தன்னுடைய மேலாளர் வீட்டு கிரகப்பிரவேசம் தான் முக்கியம் அப்படின்றதுனால இப்பேற்பட்ட இவ்வளவு லட்சங்கள் செலவழிக்கப்பட்டு எல்லாம் ரெடியா இருந்தது எல்லாமே என்ன பண்ணிட்டாரு, கேன்சல் பண்ணிட்டாரு. அப்ப அந்த பணத்துக்கெல்லாம் யாருங்க காசு கொடுப்பா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. இப்போ இது மக்கள் பணத்தை வீண் விரயம் பண்றது இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. இது கூட நம்ம என்ன பண்ணலாம், கடந்துட்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இவர் டிலே பண்ண பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்ன பண்ணுது, அதிகரித்து தான் இருந்தது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்து தான் இருந்தது. இதை எப்படி இவர் தடுக்க போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு வழியா சிங்கப்பெண் அதிரடி விரைவு என்ன பண்ணாரு, ஓபன் பண்ணிட்டார். ஆனா இதுல பல சர்ச்சைகள் எழும்பியிருக்கு. குறிப்பா ஏஐ மூலமா இந்த லோகோ, அதாவது இந்த சிங்கப்பெண் அதிரடி விடுப்படைய என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரெய்லர் மாதிரி என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருந்தது. விஜய் படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருந்ததே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு என்ன பண்ணிட்டாங்க, விஜயுடைய கட்சி ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள அலோ பண்ணிட்டாங்க. இது டிக்கெட்டு கொடுப்பாங்கல்ல, பாஸ் கொடுப்பாங்களா, ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் பாஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ரசிகர்கள், அதாவது அவங்களுடைய தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 1000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள அலோ பண்ணிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கும்போது இந்த சிங்கப்பெண் அதோட ஏஐ மூலமா ஒரு விஷயத்தை ஒன்று விட்டாங்க. இதுல ஏஐல நம்மளுடைய லோகோ இருக்குல்ல, தமிழ்நாடு கவர்மெண்டோட லோகோ இருக்கும், தமிழ்நாடு அரசு வாய்மையை வெல்லும் அப்படின்ற ஒரு லோகோ இருக்கும். இந்த லோகோவை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ, அசிங்கப்படுத்தணுமோ, வெக்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு விஜய் வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்மள தலகுனிய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு அப்படின்றதுலையும் இந்த பக்கம் வரும்போது இது இந்தி வேர்டு மாதிரி இருக்குது. அது மாத்திரம் இல்ல, வாய்மையை வெல்லும் அப்படின்றது குளறுபடிகள் இருக்கு. ஸோ எதையுமே இவங்க வந்து என்ன பண்ணல, கரெக்ஷன் பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிகர்சல் அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க, கரெக்ஷன்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதிகாரிகளோ இல்ல ஆட்சியாளர்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ஷன் பார்த்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணலாம், செயல்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். அப்ரூவல் கொடுத்துட்ட பிறகுதான் அதை பொதுவெளிக்கு எடுத்துட்டு வந்து மக்களுடைய பார்வைக்கு என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஏஐ மூலியமா உருவாக்கப்பட்ட இந்த காட்சியை இவங்க பார்க்கலையா, விஜய் தரப்புல இருந்து பார்க்கலையா, இல்ல காவல்துறை தரப்புல இருந்து பார்க்கலையா, இல்ல அதிகாரிகள் யாருமே பார்க்கலையா அப்படின்னு தெரியல. எந்த அளவுக்கு நம்முடைய லோகோவை
அசிங்கப்படுத்தணுமோ கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வெக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலம் கவனிச்சாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு புதுசா ஒன்று ரெடி பண்றாரு, என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கவனிச்சிருந்தாங்க. ஆனா அதிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய லோகோ வெக்கப்பட்டுச்சு, அசிங்கப்பட்டுருச்சு, தலை குனிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை அப்படின்னு இதுக்கு முன்னால் இருந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறக்கமா சத்தம் கொடுத்தார். ஆனா நான் தலைகுனிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒத்த காலில் நின்று நேற்று சிங்கப்பெண் விரைவு படையில என்ன பண்ணாருன்னா, அந்த லோகோவை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தணுமோ படுத்திட்டார். அது ஒரு புறம் இருக்கா. இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் மெட்ரோ அப்படின்னு இருக்கும். அதுவும் ஏஐ மூலியமா என்ன பண்ணல, அதுவும் கரெக்ஷன் பார்க்கவே இல்லை. ஸோ அதுவும் ஒரு பெரிய பூதாகரமா எழும்பிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது குடும்ப நிகழ்ச்சியா இல்லை சினிமா நிகழ்ச்சியா இல்லை அரசு நிகழ்ச்சியா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. காவல்துறை சார்பா என்ன பண்ணுவாங்கன்னா இசை வாசிப்பாங்க. அந்த பேண்ட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இது முன்னாடி இருந்த கவர்மெண்ட், அதாவது ஐயா பெருந்தலைவர் காமராஜரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை. அதுவும் ஆளுமை மிக்க தலைவர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டு இருக்கிறாங்க. ஒரு காவல்துறை நிகழ்ச்சி அப்படின்னும் பொழுது காவல்துறை பல பிரிவுகள் இருப்பாங்க. இதுல இசை வாசிக்கிற பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இசை வாசிப்பாங்க. அதாவது காவல்துறை சார்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜென்ரலான ஒரு பாட்டு இருக்கும், அதை வாசிப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த மார்ச் பாக்ஸ் போடுவாங்களா அது இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் தேசிய கீதம் வாசிப்பாங்க. அதே போல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாங்க. இது மாதிரி பல பாடுகள் என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. முதல் முறையா இந்திய வரலாற்றிலேயே முதன் முறையாக அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தான் காவல்துறை வந்து என்ன பண்ணிருக்கு, சினிமா பாட்டை வாசிச்சிருக்கு. இது எங்க போய் சொல்றது, எங்க போய் முட்டிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏயா எங்களை இது மாதிரி படாத பாடுபடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பிகில் படத்துல ஆலப்போரா தமிழன் பாட்டும் சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு பாட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வாசிச்சிருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே ஒரு டவுட்டு வந்திருக்கிறது, நம்ம கவர்மெண்ட் நிகழ்ச்சிக்கா இல்ல சினிமா நிகழ்ச்சிக்கா அப்படின்னு பல குழப்பங்கள் எல்லார் மத்தியிலும் எழும்பதான் செஞ்சது. யாராவது ஒரு கவர்மெண்ட் நிகழ்ச்சியில இந்த மாதிரி சினிமா பாட்டை வாசிச்ச எதனா ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்களா? யோசித்து பாருங்களேன். திமுக ஆட்சி காலத்தில் அப்படி இல்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அப்படி இல்லை. இங்க தாவேகா ஆட்சியில மட்டும்தான் முதல் முறையா சினிமா பாட்டு வாசிச்ச காவல்துறை பேண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இது அதிகாரிகளுக்கு தெரிந்து வாசித்தார்களா இல்ல தெரியாம வாசித்தார்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆன் ஸ்பாட்ல வாசிச்சா யார் என்ன சொல்ல போறா அப்படின்னு கூட எதிர்த்து வாசிக்கலாம். இல்ல யாரும் தூண்டுதல் பேர்ல, எப்பா விஜய் வந்திருக்கிறாரு, அவர் சினிமாக்காரரு, அவருக்கு இந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவருடைய சென்டிமெண்டெல்லாம் என்ன பண்ணுங்க வாசிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா வற்புறுத்தினாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இத முதலமைச்சர் அவர்கள் கண்டிக்காம ரசிச்சு ருசிச்சு பாக்குறாரு. அவ்வளவு ஆனந்தம் அண்ணனுக்கு. என்ன பண்றது, நம்மள அவ்வளவு புகழ்றாங்களே, வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளால கேள்வி கேட்க முடியுது. ஒரு முதலமைச்சர் இதை ரசிச்சு பார்க்கிறார். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் விஷயத்துல இந்த மாதிரி சினிமா பாடலை வாசிப்பாங்களா? அதுவும் காவல்துறை வாசிக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எதுவுமே பதில. இது எந்த அளவுக்கு ஒரு துணிகரமான செயல், இழிவான செயல் அப்படின்றது எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்றாங்க, பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டை மாநிலங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, சினிமாக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்தா இது மேட்டு இருந்து என்ன இருக்கும், எல்லாத்துலயும் சினிமா தான் இருக்கும். நேற்று நடந்த இந்த சிங்கப்பெண் அதிரடி உரைப்படை வந்து பாத்தீங்கன்னா அரசு நிகழ்ச்சி கிடையாது, விஜயோடைய ஆடியோ லான்ச். விஜயோடைய பட விழா எப்படி நடக்குமோ அதே மாதிரிதான் அந்த படை விழா நடந்தது. என்ன ஒண்ணு, இதுல விஜய் ஹீரோவா இல்ல சிஎம்மா இருந்தாரு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சோ ஆக மொத்த ஏகப்பட்ட ஒரு குளறுபடிகள். அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த அரசு விழாவை கேவலப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் சிஎம்மா பொறுப்பேற்று முதல் முறை நடக்கிற அரசு விழா அப்படின்றது தான் இங்க பேசும் பொருளா இருந்தது. ஆனா இதுல ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுமா அப்படின்னா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதுல எந்த வித மாற்றத்துல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வரவேற்கணும். ஏன்னா இங்கேயும் வந்து சில குளறுபடிகள் ஏற்படுத்துவாங்களா அப்படின்னு பார்க்கப்பட்டிருந்தது. ஆனா ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம நிகழ்ச்சியில நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் நடக்கிற நிகழ்ச்சியில தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினாங்க. ஆனா ஊடகவியலாளருக்கு பத்திரிகையாளர்களுக்கு போதுமான இடவசதி கொடுக்கல அப்படின்னு ஒரு பெரும் குரல் குற்றச்சாட்டு எழும்பிடுச்சு. நிகழ்ச்சிகளை கவர் பண்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பிரஸ்ங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த நிகழ்ச்சியை பார்வையிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரத்யேகமா ஒரு இடத்தை என்ன பண்ணுவாங்க, ஒதுக்குவாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட்ல ஸ்டேஜுக்கு
பக்கவாட்டுல இந்த பிரஸ்ஸுகளுக்கு கொடுக்கப்பட்டதுனால நிகழ்ச்சியை கவர் பண்ண முடியல, நிகழ்ச்சியை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சலசலப்பு எழும்புது. அதிகாரிகள் கிட்ட முறையிடும் போது அதிகாரிகளும் இதுக்கு சரியா பதில் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்பட்டது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. சோ எப்படியோ எவ்வளவு சர்ச்சைகள் வந்தாலும், எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும், எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம், எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க நிகழ்ச்சி ஏற்படுத்துவோம். அது அரசாங்க நிகழ்ச்சியா இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க செயல்படுவோம். இது எங்க கவர்மெண்ட், நாங்க தான் ஆட்சியாளர், நாங்க தான் சிஎம், நாங்க தான் அமைச்சர், எல்லாமே நாங்க தான் பண்ணுவோம். உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம். நீங்க பண்றது பழைய மாவு அரைச்ச மாவே இறக்க முடியும். ஒரு மாற்றம் கொடுக்கணுமே, அது நாங்க கொடுக்க தெரியல. இதாயா மாற்றம் பாத்துக்கங்க. அரசு நிகழ்ச்சியில சினிமா பாடல் வாசிக்கிறது தான் ஒரு மாற்றம். ஏற்கனவே இருந்த ஒரு திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண் அதிரடி விடைப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மாற்றத்தெல்லாம் விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.